வணக்கங்க. உமா, டீச்சர் அம்மா ரொம்ப கோபமா போறாங்க போல இருக்குது. நீங்க அழகா இருக்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. உமா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அதை செய்ய நான் எப்பவும் தயாரா இருக்கிறேன். நீங்க மனசு வச்சா கூடிய சீக்கிரம் பெரிய பதவிக்கு வந்துடலாம். ரொம்ப நன்றி. மிஸ்டர் சுந்தர் வராங்க போல இருக்கே. வணக்கம்மா. அம்மா, இவங்கதான் என் டீச்சர். டீச்சர், நான் சொல்லல எங்க அம்மா உங்களை போலதான் இருப்பாங்கன்னு. குழந்தைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்ததும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கீதா குறைவா மார்க் வாங்கியிருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலை. நீங்க தான் அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து மன்னிக்கணுங்க. தனிப்பட்ட முறையில இப்படி ஒரு பழக்கத்தை நான் வச்சுக்கிறது இல்லை. குழந்தைய கொஞ்சம் முயற்சி பண்ணி படிச்சா சுடர் விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே குழந்தை. அந்த சின்ன குழந்தையோட எதிர்காலம் நல்லா அமைய உதவி செய்யறதா நினைச்சு தட்டி கழிக்காம இந்த பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். இல்லீங்க, வந்து உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. நானே உங்க வீட்டுக்கு கார் அனுப்பிச்சு கூட்டிட்டு வர சொல்றேன். எல்லாமே உங்களுக்கு திருப்தியா இருக்கும். நான் வர்றேங்க. அவரு வர்ற நேரமாச்சு. நாளைக்கு நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ டீச்சர். கரெக்ட் கீதா. இப்ப நான் சொல்லி கொடுத்த பாடத்தை எல்லாம் காலையில முன்னேரத்துல அம்மாவை எழுப்ப சொல்லி படிக்கணும். ஐயோ, அது அம்மாவால முடியாது. அப்பா கிட்டதான் சொல்லணும். ஏன்? காலையில அம்மாவை எழுப்புறது அப்பா தானே. என்னது? ஏன் தலை உருளுது? என்னங்க இதெல்லாம்? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இதை எப்பவும் அவர் சிறப்பா கொண்டாட சொல்லுவார். ஆமா ஆமா, அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள ஒரு சின்ன கண்ணம் பிறக்கணும் இல்ல? அவங்களும் இதே மாதிரிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு கீதா கண்ண ஒருத்தியே போதும். நீங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. இதை சாப்பிடுற முகூர்த்தம் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு சொந்தமா ஒரு அவரு வந்துடுவாரு. கார் சத்தம் கேக்குது. அவரு வந்துட்டாரு போல இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. கீதா, அந்த நோட் புக்கு கொடுங்க. நீ அதை படி. ஒரு நிமிஷம் வாங்கல. நீங்க தான் உங்களை பார்த்தது இல்லையா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். குளிச்சுட்டு கோயிலுக்கு வேற போகணும். அவாய்ட் பண்ணிட்டு நாளைக்கு பாத்துக்கிறேன். ஏமா? வேண்டாமா, ஸ்கூல் கிட்டதான் வந்துட்டோமே. டீச்சர், இதுதான் எங்க அப்பா. என்ன அப்படியே நின்னுட்டுங்க? என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நேத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஒரே மாதிரி 2 பெண்கள் இருந்தாங்க. ஒரே அச்சுல 2 பொம்மைகள் செய்ய முடியும். ஆனா ஒரே மாதிரி 2 பெண்கள் இருக்க முடியுமான்னு யோசனை பண்றேன். ஆமா, நான் கூட அந்த படத்தை பார்த்தேன். அந்த 2 உருவங்களும் ஒரே பெண் தான். சரி சரி, நம்ம கார்லயே போலாம் டீச்சர். வேண்டாமா, ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கு. நான் நடந்தே போறேன். கீதா, உங்க டீச்சருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்பா. எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க. வாங்க டீச்சர். ஐயோ வேண்டாம்மா, வேண்டாம். கீதா கீதா, ரோட்ல பாக்குறவங்க யாராவது நம்ம சண்டை போட்டுக்கிறோம்னு நினைக்க போறாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வா போகலாம். அப்ப நானும் உங்க கூட நடந்து வரேன். அப்பா, நீங்களும் எங்க கூட நடந்து வாங்க. வாங்க டீச்சர். வேண்டாம்மா, நானும் உன் கூட கார்லயே வரேன். தேங்க்யூ டீச்சர். போட்டு உடைச்சாலே ஒழிய என் இதயம்ங்கிற இந்த பெட்டியில் என்னைக்குமே உன் உருவம் தான் இருக்கும்.
டீச்சர். வணக்கம். நீங்களா? வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கீதா சொன்னா, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லைங்க, லேசா தலைவலி. உங்களுக்கு தலைவலியே வராதுன்னு சொல்லுங்களா டீச்சர்? எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான், தலைவலியே வராதுன்னு சொல்லுவாரு. நேத்து வந்துடுச்சு. ராத்திரி புறாவும் அவர் கூட உங்க மாதிரி தான் கஷ்டப்பட்டாரு. அப்படியா? ஆமாங்க. ராத்திரி புறாவும் அவர் தூங்கவே இல்லை. குழந்தை மாதிரி என் மடியிலே தலையை வச்சு படுத்துக்கிட்டு என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருந்தாரு. விடிய காலையில தான் தூங்கினாரு. பாவம் தாங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். கல்யாணமான புதுசுலதான் அவங்க கணவராவும் நாம மனைவியாவும் இருப்போம். ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்புறம் கணவரும் நமக்கு ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. ஏதாவது வலியோட அவர் என்ன சாந்தின்னு கூப்பிட்டா போதும், என் உயிரே போயிடும். மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆயிரம் இருந்தாலும் அன்புள்ள கணவரை விட ஒரு பெண்ணுக்கு வேற யாரும் எந்த சுகமும் தேவையில்லைங்க. ஆமாமா. ஆமாவா? உங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே, நீங்க எப்படி ஆமான்னு சொல்றீங்க? நீங்க அனுபவிச்சு சொல்றீங்க, நான் கேள்விப்பட்டு சொல்றேன். பொதுவா பெண்களுடைய மனசே ஒண்ணுதானே. வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க. நான் உட்கார்ந்துட்டேன் டீச்சர். பாத்தீங்களா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே இப்படித்தான், எல்லாமே மறந்து போகுது. எங்க ஏதாவது தைலம் தடவை உத்தரம் கொடுக்கட்டுமா? ஐயோ, நீங்களா? வேண்டாங்க. ஏன், நான் செய்யக்கூடாதா? நீங்க என் கூட பிறந்த சகோதரி மாதிரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு ஏதாவது நோயின்னா அவர் தாழ மாட்டாரு. குட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதனால அவர் ஆபீஸ் போற வரைக்கும் எனக்கு ஏதாவது தலையில வலிச்சதுன்னா காட்டிக்க மாட்டேன். எங்க வாழ்க்கையே ஒரு கதைங்க. ஒரு நாளைக்கு சாவகாசமா வந்து சொல்றேன். அம்மா, அன்னைக்கு நீங்க தலைமுடி விட்டு வந்தப்போ அப்பாவே உங்களுக்கு தலைவாரி விட்டாங்களே. கீதா, பேசாம இருக்க மாட்டேன். பல விதத்திலயும் நீங்க பாக்கியசாலி, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சீக்கிரம் கல்யாணம் செய்துகிட்டு நீங்களும் கொடுத்து வச்சவங்களா ஆயிடுங்களேன். மன்னிக்கணும், வாழ்க்கையில நீங்க வெற்றி பக்கத்தை மட்டும் பார்த்தவங்க, அதனாலதான் அப்படி சொல்றீங்க. அப்ப நீங்க? அம்மா, இது ரொம்ப அழகா இருக்கு. அம்மா டீச்சர், இதை எனக்கு கொடுக்குறீங்களா? கீதா, பரவாயில்லைங்க. குழந்தை தானே, மனசுல இருக்கிறத மறைக்காம பேச முடியும். உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு இந்த பெட்டி மேல ரொம்ப ஆசை. கல்யாணமான புதுசுல மெட்ராஸ்ல ஒரு கடையில இதே மாதிரி ஒரு பெட்டியை பார்த்துட்டு ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டேன். இது உனக்கு வேண்டான்னு வாங்கி தர மறுத்துட்டாரு. கீதா, இத நீயே வச்சுக்கமா. இனிமே இந்த பெட்டி உங்க 2 பேருக்கும் தான் சொந்தம். ஐயோ, சும்மா சொன்னேன். நீங்க ரொம்ப பிரியமா வச்சிருக்கிற பொருளை இருக்கட்டுமே. இனிமே நீங்க தான் அதை பிரியமா வச்சுங்களேன். ரொம்ப நன்றி. நீங்க எப்ப டியூஷனுக்கு வரீங்க? டியூஷனை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்? மன்னிக்கணுங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த தப்ப மட்டும் மன்னிக்கவே முடியாது. நீங்க டியூஷனுக்கு வரலன்னா எங்க வீட்டுக்காரர் கீதாவோட இங்க வந்துடுவாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க டியூஷனுக்கு வரலன்னா இது எனக்கு வேண்டாம். இந்தாங்க டீச்சர். வேண்டாமா, நீயே வச்சுக்க. நான் டியூஷனுக்கு வரேன். டீச்சர், ரொம்ப சந்தோஷம். நாங்க புறப்படுறோம். அவர் ஆபீஸ்ல இருந்து வர்ற நேரமாச்சு. வரும்போதே சாந்தின்னு தான் வருவாரு. வந்த உடனே அவர் கண்ணு முன்னால் நிக்கலன்னா அவர் கோவம் வரும். நீங்க உடம்ப பாத்துங்க. வாங்க போல. நாங்க வரேன் டீச்சர். என்னம்மா அது? ராஜினாமா லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கிற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? உடம்புக்கு என்ன? நேத்து மத்தியானமே பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டியாமே, என்னதெல்லாம்? வாட்ஸ் ஆல் திஸ்? வந்து come on out with it. நேத்து காலம்பர வரைக்கும் இல்லாத ரீசன் திடீர்னு மத்தியானத்துக்குள்ள எப்படிமா வந்துச்சு? எத்தனையோ பேர் இந்த வேலைக்கு மறு போட்டிருந்தோம். நீ என் பழைய ஸ்டூடெண்ட்ங்கிற காரணத்துக்காக மேனேஜ்மெண்ட் கிட்ட சண்டை பிடிச்சு நான் இந்த வேலையை வாங்கி தந்திருக்கிறேன். இப்ப திடீர்னு இந்த வேலையை விட்டு போறேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இந்த பாருமா, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான குறையும் வராது, சரிதானா? ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சுந்தர் கூட இங்கதான் இருக்கிறான். அதாமா உன் பழைய கிளாஸ்மேட் சுந்தர், அவன்தான். ஐயோ, அவன் சொல்றனே, அவர் இப்ப சாதாரண சுந்தர் இல்ல, பத்மஸ்ரீ சுந்தர், மேஃபீல்ட் எஸ்டேட் ஓனர் சுந்தர். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிற பிளே கிரவுண்டு, அனாத ஹாஸ்டல், இதெல்லாம் அவன் தூக்கி எறிஞ்சு செல்றதாமா. அப்ப நான் நினைச்சேன், இவன் ஒரு உதவாக்கற முன்கோவக்காரன் எங்க உருப்பட போறான்னு. ஆனா இந்த மாறுதலை யாரும் உண்டு பண்ணாங்கன்னு தெரியல, திடீர்னு மாறிட்டான். படிப்பை நிறுத்திட்டு உழைப்புன்னு ராத்திரி பகலா உழைச்சான். அதிர்ஷ்டமா அவன் பக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு
எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டான். என்கிட்ட படிச்ச பையன் இவ்வளவு உயர்ந்ததுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? ஒரு வேடிக்கை பாரு, சொல்லும் போதே என் கண் கலங்குதுமா. அவன் யாரு கூட உட்கார்ந்து இருந்தாலும் நான் வர்றத பார்த்தா உடனே எழுந்து நின்னுடுவான். நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தாமா உட்காருவான். வாத்தியார் தொழிலுக்கே இந்த ஒரு சந்தோஷமும் கௌரவமும் தாமா மிச்சம். பெல் அடிக்குது, நீ கிளாஸுக்கு போவா, டைம் ஆகி போச்சு. கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். இந்தாம்மா ஒரு ராஜினாமா காகிதம். எப்படி ஓடி ஆடிட்டு இருந்த பொண்ணு இப்படி அடங்கி கிடக்குது. ஸ்கூலுக்கு தான் போறேன், கார்ல உட்காந்துக்குங்க, கொண்டு போய் விட்டாடு. நீங்க போங்க, நான் நடந்தே போறேன். சுந்தர் காரனா போலாம், என் கார்ல வரக்கூடாதா? அந்த தந்திரக்கார நடி எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடிடுச்சு. ஐயோ பாவம். ஏன் டீச்சர், கடவுள் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான். உலகத்துல இருக்கிற எல்லாரையும் படிச்சது யாரு? கடவுள் தான் வச்சுக்கீங்க. சிலருக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த கடவுள் சிலருக்கு ஏன் துக்கத்தை கொடுக்கணும்? அதாம்மா எனக்கும் புரியல. திடீர்னு சில சோதனைங்க ஏற்படும் போது உண்மையா சொல்றேன் கீதா, நானே ஆண்டவங்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். ஒரே கிளையில இரு மலர்கள் மலருது, அதுல ஒண்ணு அலங்கார பொருளாயிடுது, இன்னொன்னு புழுதியில விழுந்து பலர் பாதங்கள்ல மிதிப்பட்டு. நாங்க 3 பேரும் நீங்க சொன்ன மாதிரியே நல்லவங்களா இருக்கும், நல்லா படிக்கிறோம். உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கீதா, உங்க டீச்சர் அம்மா வீடு தேடி வந்தவங்களை கூட உபச்சரிக்க மாட்டாங்க போல இருக்கு. பரவாயில்ல, நாமளே போய் உட்கார்ந்து. ஏன் டீச்சர், உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா? கீதா, அம்மா எப்படி இருக்காங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே. பதில் சொல்லக்கூடியதா இருந்தா சொல்லிருப்பேன். மனசு உடம்பு ரெண்டுமே சரியில்லை. டீச்சர், நேத்து கீதாவுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப பிரமாதம். என் மனசை ரொம்ப கவர்ந்துருச்சு. வாழ்க்கையில நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்குல்ல, அத சொல்றேன். ஒரு பெண் தன் கல்யாண சமயத்துல தனக்கு வரப்போற கணவன் நல்ல அழகனா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், பெரிய பணக்காரனா இருக்கணும், அதே சமயத்துல கொஞ்சம் இழிச்சவாயனாவும் இருக்கணும்னு பேராசையினால என்னென்னமோ மனக்கோட்டை கட்டுறான். ஆனா வேடிக்கை பாருங்க, விதி அவளை ஏமாத்திடுது. அதான் வாழ்க்கை இல்ல. ஒரு சமயம் ஒரு ஏழை வாலிபன் அவள் மேல தன் உயிரையே வச்சிருந்தான். ஆனா அதே ஏழை வாலிபன் பின்னால பெரிய பணக்காரனா வருவான் அப்ப அவளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்ல. சில சமயம் வாழ்க்கையில நாம எவ்வளவோ தப்பு கணக்கு போடுறோம், பின்னால அதெல்லாம் நடக்கலன்னு தெரிஞ்சோடனே உடம்பு மனசு எல்லாம் வேதனைப்படுது இல்லையா? என்னப்பா டீச்சர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீங்க என்னென்னமா பேசுறீங்களே? கீதா, போய் கார்ல என்னோட சிகரெட் கேஸ் இருக்கு, எடுத்துட்டு வாமா ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம்.
நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீங்க எப்படி பேசுறது உங்க மனசுக்கே திருப்தியா இருந்தா நான் கேட்டுக்க தயார். என் மனசுக்கு திருப்தியா? உமா, 6 வருஷத்துக்கு முன்னே என் மனசுல இருந்த நிறைவு, அன்பு எல்லாத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்டேங்கிறத மறந்துட்டியா? கொஞ்சம் என் மேல இரக்கம் காட்டுங்களேன். இரக்கமா? 6 வருஷத்துக்கு முன்னாலே என்ன பார்க்க ஒரு பணக்கார மாப்பிள்ளை வந்திருக்கான். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கே லெட்டர் எழுதினியே. அப்போ மனசுல இரக்கம் இருந்ததா? நீ இப்படிப்பட்டவன் துளி கூட காட்டிக்காம சிரிச்சு சிரிச்சு மறைச்சியே. அப்போ மனசுல இரக்கம் இருந்ததா? அதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி. அத மறந்துட்டு மறக்கிறதா? மறக்கிறதா? ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில எதை வேணாலும் மறப்பான், மன்னிப்பான். ஆனா தன் காதல் தோல்வியை மட்டும் அவனால மறக்கவே முடியாதுமா, மன்னிக்கவே முடியாது. இல்ல, ஒரு வினாடி கூட அதை நான் மறக்கவே இல்லை. நீ எனக்கு செய்த துரோகத்தை, அதனால நான் அடைஞ்ச அவமானத்தை, வேதனையை, துடிச்ச துடிப்பை நான் மறக்கவே இல்லை உமா. என்னால அதை மறக்கவும் முடியாது. உமா, உங்ககிட்ட இருந்து லெட்டர் வரும்னு நான் எப்படியெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா, உன்னை பெண் பார்க்க வந்தானே அந்த பணக்கார வாலிபன், அவன் என்ன ஆனா? நீ என்ன ஏமாத்துற மாதிரியே அவனு உன்னை ஏமாத்திட்டு ஓடிட்டானா? இப்ப உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? ஏன் இப்படி பட்ட மரம் மாதிரி நிக்கிற? ஐயோ, போதும் போதும், இனிமேல் எதுவும் கேட்காதீங்க. ஒருவேளை நீங்க சொன்னீங்களே அந்த தவறுகளுக்காக இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன் போல இருக்கு. இத பாருங்க, நான் ஏதாவது தவறு செய்தேன் நீங்க நினைச்சா அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, என்ன விட்டுடுங்க.